ஆதி நாராயணம் பரம்பொருள் உலகால வந்த தெய்வம் சாராள பத்தவதாரும் பிறந்த பாதைகளை சொல் மகனே நாராயணா உங்களுக்கு தான் சொல்லியிருக்க எல்லாரும் பத்தாவதாரம் பிறந்த கதைகளை சொல்லுங்கடான்னு சொன்ன பிறகு என் பாட்டேன் என் தாத்தேன் எங்க பூவே அண்ணு ஆண்டவனை நாராயணனை மனுஷனாக்கி பாக்குறீர்கள் ஐயா எல்லாரும் இப்ப மைக்கு போட்டு பேசினா கடவுள் அப்படி என்னாருக்கு மகனா பிறந்தார் இப்படி வந்தார் அப்படி போனார் இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நல்லது ஒண்ணு சொல்லலையே அவன் யாரு சாதாரணமானவனா இவரவர் இருந்து மணியா பண்ண கொண்டானே இவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் இந்த முக்கால் அடிக்குள் தானே என்று பகவான் சொன்னார். அதுதான் அதுக்கு முக்கால் அடிக்குள்ள வந்தது யாரு? வாமனாக வந்து மகாபலியுடைய கொட்டத்தை எடுக்க 3 அடி மண்ணு கேட்டு 1 அடியால் உலகத்தை ஆண்டவன் அவன் தான் இங்க வைகுண்டமா திருக்கேட்டில் வந்திருக்கிறாரு என்று யாரோ ஒரு வந்த ஐயாவுக்குள் பிறந்தவன் உலகால வந்தவன்.
அப்படியே உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எங்களுக்கு ஆட்டோக்கிட்ட கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஐயா. மக்கள் எல்லாம் உட்காருவதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறது. ஆண்டவன் எவ்வளோடு ஐயாவுடைய புகழம் கேட்கணும். அதுக்காக தான் எல்லாரும் சொல்லுங்க, ஐயா உண்டு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஐயா உண்டு. சத்தமா சொல்லுங்க, ஐயா உண்டு. கேட்கணும். இந்த நெல்லையை ஏற்கணும், ஐயா உண்டு. நம்ம எல்லாம் மற்றவங்க மாதிரி கோஷம் போடுற ஆள் இல்லை. நாம கோஷம் போட்டு வாழக்கூடிய ஆள் இல்லை. ஆமா, பறைசாற்றி பிரச்சாரம் பண்ணி மதம் வளர்க்கிற கட்டாயத்திலே நாம இல்லை. அறிந்தோ அறிந்திடுங்கோ அறிந்திடுங்கோ யாரும் யார் காலையும் விழுந்து கும்பிடக்கூடாதுன்னு அது முதல்ல நினைச்சுக்காங்க. ஐயாவுடைய வழிபாடு எவன் காலில் இல்லை, அது அவன் காலில் மட்டும்தான் இருக்குது. அவருடைய காலில் விழுந்து கும்பிடுறது. யாருடைய காலில் இப்போ சின்ன பிள்ளைங்க வாழ்த்துனா கல்யாணத்துக்கு வாழ்த்துறோம்னா அது வேற. அதை விட்டு விட்டு எல்லா காலையும் குப்புற விளப்புற. அந்த ஐயா சொன்னாரு, கொழுந்து மஞ்சள் மாலை குப்பையுடன் கொழுந்து மஞ்சளை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் வேண்டாமடா எந்தனக்குன்னு பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால ஐயாவுக்கு இந்த கலாச்சாரம் என்ன தேவையில்லை, அதை அழகுபடுத்துவீங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கையில கேட்கிறேன். சொல்லுங்க, ஐயா உண்டு. சட்டம் அப்படி கேட்கணும். நெல்லை மாநகர் அது மாதிரி ஐயா உண்டு கேட்கணும். எல்லாரும் குத்த கையை தூக்கி சொல்லுங்க, ஐயா ஐயா உண்டு. ஐயா உண்டியா? ஐயா உண்டு. ஐயா நீ ஓடிவா ஐயா, உனக்கு அனந்த
ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா ஒரு கலந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கேட்டீங்களா? ஐயாவுடைய அருளோடு இந்த பாடலையும் பாடப்படுகிறாங்க. நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்ப நாங்க ஓடிவான்னு கூப்பிடுறது உங்களுக்காக, நீங்க ஓடிவான்னு கூப்பிடுறது உங்களுக்காக. எல்லாருமே அவங்க உங்களுக்காக கூப்பிடணும். கூப்பிட்டாதான் கிடைக்கும். கேட்கணும் இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் எல்லா மக்களும் கையை தட்டி கூப்பிடும். ஆமா, வேற நினைப்பதான் விட்டுருங்க. எனக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த இப்போ குழந்தை குட்டி கணவன் மனைவி இந்த பாசத்தெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பாசம் நிறுத்தாதான் பிரகதியை காண முடியும். ஆமா, ஆசை நினைவோடு ஒண்ணுமே பார்க்க முடியாது. அதனால இப்ப நீ எது கேட்டாலும் கிடைக்கும். அதனால ரெண்டு பேரும் ரெண்டு கையை சேர்த்து வாங்கி தட்டணும். முடிஞ்சா கூட சேர்ந்து பாடணும். பாடலாமா? ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலக நந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. நாடி வந்தோர் குறைதீங்க ஓடிவா ஐயா உன தேடி வந்தோர் விடுதீங்க ஓடிவா ஐயா அம்பலங்கள் மாற்றிடவே ஓடிவா ஐயா மனசுகள் போக்கிடவே ஆடிவா ஐயா. பொன்னாத கனிமாய ஓடிவா ஐயா பொன்னாத வைகுண்டமே ஓடிவா ஐயா மன்னால விடுதீங்க ஓடிவா ஐயா தனாத வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலக நந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. மனதை தரும் வேண்டுகிறோம் மனதை பரிமாதா மணி நிறைய தந்தலும் மாயவரே ஐயா உலகில்லா வாழ்வு தர வைகுண்டமே வாரோ கருணை மனம் தாரி அறிவுடனே சாரோ வாதி தேவனுக்கு முத்தவரே ஐயா நாவாத பாடுக்கு ஒரு நாதனரே பாடும் நாட்டுக்கு பெரியவரே நாயகரே ஐயா பாட்டுக்கு நான் நிகழ்ச்சி பணியோக்கி மாறோ. ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா அனந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. தட்டுமட்டா ஐயா ஓடி தட்டுமட்டா ஏழையில்லா பிள்ளைகளின் வேதனையை தீரும் அதை தர வேண்டும் போதை வாழ்வழிக்க மாறும் திருவினை நீதினவே பெரியவரே வாரோ துள்ளி வரும் குதிரையை தூயவரே வாரோ. உச்சி ஜடையுடனே ஓடி வாரும் ஐயா பிச்சி துளசியோடு ஆடி வாரும் ஐயா பெண்களை ஓட்ட வரும் ஐயா மாடி வரும் ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலக நந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. அந்த வரைக்கும் மலை பொடிய வைக்க மாயவரே வாரோ மக்கள் கொஞ்சம் தீட்டினவே மனதிறக்கிக்காரோ மனுமனை வீடு காக்க மாதவமே வாரோ நாடு விட்டு நாடு போறவரே காரோ. ஆகார கொதிவரியில் கூடி போச்சுது ஐயா நாய் மறுத்தறிய ஆட்டவரே வாரோ அதோட வருகிறது சொன்னவரே வாரோ அவங்கள பொங்கிடாமலானவரே வாரோ. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலக நந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. பல பேசத்தாரு சாகுதையா பூமி நீதி கெட்ட உண்ணங்களை மாத்திட்டோம் சாமி போதையிலே
மார்கழி நீர்கள் அறுவருக்க மாறும் உச்சத்தில குருகள் பறிக்கு போச்சுதையா நினைத்த சாந்தோரை காத்திடவே மாறும் கும்பிடுற கருணை உள்ளனதா அதற்கு வாழ வைக்க ஓடி மாறும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா தமிழகம் நீதல்லோ சாமியே நீ மாறும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா எல்லார் கையும் தலைக்கு மேல வருஷமாகலாம் எல்லார் கையும் உருவாங்க ஆஹா ஆஹா ஐயாண்டியா ஆடுவாங்க ஆடுவாங்க ஐயாண்டியா ஐயாண்டியா ஆடுகளா ஒரு பம்பரந்தா யாரும் உண்டோ பப்புச்செடி கொள்ளிருந்து அடமிடித்து ஆடுகளா சந்தி கொள்ளிருந்து சம்பத்தியே வனமுதனா தீனா திருவாதரா கேடுகோ விசா இந்த கலியுகத்துல கருப்பு யாரையும் விடாது விட்டுறான்னு நினைச்சு பார்க்காத ஐயா எழுதியது இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு ஏவனாலும் தப்ப முடியாது நான் அவரை கும்பிடுவேன் நான் இவரை கும்பிடுவேன் நான் உலக கடவுளை கும்பிடுறேன் தப்பியெல்லாம் முடியாதா எவரால முடியாது உன்னை உடனே பகவான் எழுதியது நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு போக்கூடாது அஞ்சு வீடு அழியுதடா என்ன செய்வேன் பஞ்சவர்ண தைகளோ அஞ்சு வீடு அடியுது நீ தடுக்க முடியுமா நீ தடுக்க முடியுமா நான் தடுக்க முடியுமா எழுதியது யாரு அப்பே எதெல்லாம் ஆச்சு அப்பு பிரிதி வாயு தேயு ஆகாயம் ஏண்டா பூமியை உனக்குன்னு நான் படைச்சேன்டா அதுல உன்னையும் படைச்சேன்டா உனக்காக அனைத்தையும் படைச்சேன் அந்த பூமியை அடிச்சுட்டேடா சண்டாளம் ஆவி அடிச்சுட்டேடா உனக்குன்னு கொடுத்தேன்டா புத்தியினால் நாள் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்க நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்கிற மக்களே ஐயா கைவிட்டுட்டார் பிழைக்க மதிய நீயே தேடிக்க உனக்கு 6 அறிவு தந்தம் இல்லை இது நல்லது இது கெட்டது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடப்படாது இதை குடிக்கலாம் இதை குடிக்கப்படாது எல்லாம் சிந்திக்கிற பக்குவத்தை தந்தனா ஆனா அண்ணால ஒன்னால அந்த அறிவை வச்சு ஒத்துமையா இருக்க முடியுதாடா இல்லையே அண்ணன் தம்பி சேர்ந்து வாழ முடியுதாடா இல்ல சாதியில மதத்திலும் குப்பையில பிரிஞ்சு போய் கிடக்குறா நான் உங்களை பிரிய வச்சனா அறிந்து வாழ ஜாதி முதல் அறிந்து வள ஜாதி முதல்
அன்புக்குள்ளாங்கடா அன்படா. ஒருத்தன் செத்து போன பிறகு அவனை பத்தி எங்கடா அவன் நினைக்க. அன்னைக்கு சிலையை வச்சான், கோயில கட்டினா, கும்பிட்டான். இன்னைக்கு ஒருத்தன் செத்து போனா அதோட முடிச்சு போச்சு. எட்டி பார்க்க முடியலடா. இருக்கிற வரைக்கும் தான்டா. செத்த பிறகு ஐயோ போயிட்டாருன்னு அழுகு என்னடா பிரயோஜனம்? இருக்கும்போது பேசுங்கடா, அன்போட பேசுங்கடா, அறிவோட வாழ்கடான்னு அப்ப எவ்வளவோ சொன்னாங்க. கேட்டேடா புத்தியினால் கெட்டவரே சாதாரண இல்லை. அதனால பிழைக்கணும். கடவுள் பாப்பான்னு கட்டிலே கிடந்தா கட்டில் உழைஞ்சு போகும். ஒரு வயல பார்க்க மாட்டான். அந்த சாமி பாப்பாரு இல்லை சொன்னார், பூமியை உனக்கு தானே படைச்சேன், எல்லாம் படைச்சனா, அஞ்சா வச்சிருக்கிறியா? நீ வச்சிருக்கிறியா? எவ்வளவு சுத்தமா கொடுத்துருந்தேன். அப்பப்ப மாதம் மாறி பெய்து இந்த பூமியில நல்ல தண்ணியை கொடுத்தேன். இன்னைக்கு நல்ல தண்ணி எங்கடா? குளம் எங்கடா? ஏரி எங்கடா? ஆறு எங்கடா? எல்லாம் அழிச்சு விட்டாலே. யாரு? ஐயா. நான் சொல்லல, அவர் சொல்றா. பிரச்சனை எங்கே போச்சடா? உனக்குன்னு தானே தந்தேன். நீ எல்லாத்திலையும் மாடியை கட்டி மண்ணாரி கட்டிக்கிட்டு இன்னைக்கு தண்ணிக்கு ஓடுறிய. சுத்த தண்ணியை காணலையடா. ஆத்துல குளிச்சேன், குளத்துல குடிச்சோம், அன்னைக்கெல்லாம் நோய் வரலையே. அடி பைப்புல குடிச்சேன், அப்புறம் இப்போ குழாவில குடிக்க. 300 வீட்டுக்காரன் போர் போட்டு பூமிக்குள்ள தோன்றுனா தண்ணி எங்க கொப்பளிச்சுக்கிட்டாடா வரும். கடல் தண்ணி தான் உள்ள வரும். அப்புறம் உப்பு தண்ணி நீ ஃபில்டர் வச்சு குடிக்கிறியே. நீ குப்பையில குடிக்கிற. உன் பேரை எதுல குடிப்பா? சொல்லுங்க மக்கா, உங்க பேரை எதுல குடிப்பா? இல்லையே. தண்ணீரான உலக போர் ஆரம்பிக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அதாங்க நான் அந்த பகீரண்டம் வல்ல ஆயுதவன் திருக்குறளா. நான் இருப்பேன் இங்கே நான் இருப்பேன் கொடுத்திடுவே. இருந்து கொலைகள் செய்வேன், கொலைகளுமில் ஏற்றிடுவேன். இத்தவனோ நான் இருப்பேன் பிள்ளை போலாக்கிடுவேன். கூடவே இருப்பான். ஆனா ஒரு நாள் எல்லாரையும் குப்பை தள்ளிடுவான். ஆனா அவன் பிடிச்சவன் கூட இருப்பான். மடியில போட்டு உள்ள போல வாய்ப்பான். எப்படி? எழுதியது அப்படியே நடக்கிறதா இல்லையா? இப்ப நல்ல தண்ணி கிடைக்குதா? எல்லாரும் இப்ப 300 மில்லி, ஆமா 500 மில்லி, ஆமா 1 லிட்டர். இப்ப கல்யாணம் பந்தில எல்லாம் அப்படியே லைனா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் என்ன ஆகும்? நாட்டை உலகத்தை சோழி முடிச்சு குப்பையா மாறி அது மக்கள் அப்படியே நம்மள சோழி முடிச்சுக்கிறோம். அப்ப மனுஷன் அடிக்கான எடுத்த பூமியும் எடுத்து தண்ணியும் எடுத்தான். சரி, தண்ணி தான் கெட்டு போச்சு. நெருப்பாவது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அன்னைக்கு நல்லா வர போட்டு தீய வச்சு பானையில சோறு பொங்கி வடிதட்டு வச்சு வடிப்பா நம்ம அத்தா. நானும் வடிச்சிருக்கேன். வடிப்பேன். அப்பெல்லாம் தீ கிடையாது. தீப்பெட்டி எல்லாம் சகஜமா கிடைக்க. நாங்க எல்லாம் சின்ன வயசுல தீப்பெட்டி கிடையாது. ஆமா, தீப்பெட்டி வேண்டாம், பக்கத்து வீட்டுல போய் எக்காரில் தீ குச்சி இருக்கான்னு கேட்கணும். இல்ல கடங்க ஒரு காலத்துல அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க தீப்பெட்டி கேட்போம், தீக்குச்சி இருக்கான்னு கேட்போம். ஆமா, தீக்குச்சி தந்தானே அது தீப்பெட்டியை கொஞ்சம் தாயான்னு கேட்போம். அதான் முதல்ல கேட்கணும் தானே. 2 குச்சி தான் இருக்கு, தீப்பிராத அண்ணு தருவான். அது பத்தாலன்னு வையேன், அடுப்புக்குள்ள முதல்ல ஓலையை வைப்போம். அதுவும் பத்தலன்னா இன்னொன்னு இருக்கு, சில்லாட்டை. சில்லாட்டை வைப்போம். ஆமா, சில்லாட்டை. நிறைய சில்லாட்டை இருக்கு நாட்டுல. ஆமா, இப்படி 10 போதும் 10 பாத்துக்கிறோம். அதே மாதிரி சில்லாட்டை 10 நாளே போதும், ஊருக்குள்ள சண்டை. அதான் நீங்க வேற சில்லாட்டையே நினைச்சிடாதீங்க, நான் பனை சில்லாட்டையே சொன்னேன். ஆமா, பனையில இருந்து ஒரு சில்லாட்டை உண்டு, அதை தூக்கி வச்சுக்கிட்டு தீய பத்தணும். ஒரு குச்சியில 10 வை சோழி முடிச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த வீட்டுல போய் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு சிரட்டை கொட்டாங்குச்சி, தேங்காய் சிரட்டை, அதை கொண்டுட்டு போகணும். எக்கா கொஞ்சம் தணல் இருந்தா தாயே. உடனே கங்கு 2-3 கங்கு எடுத்து தருவான். அதை ஊதி வீட்டுக்கு வரணும். இங்க வந்து தீய வைக்கணும். தீய கடை வாங்கணும். ஆமா, அன்னைக்கு தீயெல்லாம் பணக்கார வீட்டுல மட்டும்தான் இருக்கும். ஏழைக்கு வீட்டுல நெருப்பு கிடையாது. அதனால ஊருக்கு ஒரு தீச்சட்டிக்காரன் இருப்பேன்.
நாளைக்கு சாயங்காலம் அப்படியே டீச்சர் ஏன்னா நம்ம எல்லாம் சாயங்காலம் தானே சோறுப்பா. ஆமா. சோறு பொங்குறது சாயங்காலம் தானே. வேலைகளுக்கு போயிட்டு பாம்போல கஷ்டப்பட்டு வந்து இருக்கிற இடத்துல தான் ஒலைய வைக்கிறது. அந்த நேரத்தை அவன் டிவிக்கு கொண்டு வருவான். வந்த உடனே நம்ம ஆள் அதுல தீய வாங்கி அடுப்பு பத்த வச்சுக்கணும். அவன் அடுத்த நாள் அவன் நைட்லயும் வருவான். எல்லா வீட்லயும் தீ அணைஞ்சிக்கலான்னு பாக்குறதுக்கு. இல்லைன்னா பணக்கார வீட்டு வைக்கப்படப்பல தீ வச்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்க வருவான். அவன் நெருப்பு கொண்டு வரும்போது நம்ம அதுக்கு கூலி கொடுக்கணும். நெல்லு அரிசி ஏதாவது கொடுக்கணும். அப்படி அந்த காலத்துல நடந்ததம்மா. இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஒரு பெட்டி தீப்பெட்டி மட்டும் இல்ல, ஒரு சின்ன குச்சியோட டக்குன்னு தட்டி டப்புனு எரிஞ்சிட்டு போயிடும். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட நானே தீக்கங்கு பல வீடுகள்ல கடன் வாங்கி இருக்கிறேன். தீக்கடம் வாங்கி இருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் நடந்தது. அப்படி அடைச்சிட்டு போவான். அதனால அந்த தீச்சட்டி கொண்டு வந்த ஞாபகம் தான் நீங்க மாரியம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில் எல்லாம் தீச்சட்டியை காட்டி இதாண்டா நம்ம கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் மறந்துடாம தீர்த்து கூட இன்னைக்கு கலாச்சாரம் போச்சு. நாகரீக அப்படி நெருப்பு வச்சு சோறு பொங்கி வடிச்சு கும்பான்னு ஒன்று பணக்கார வீட்டுல கும்பா. நம்ம வீட்டுல என்னது ஆமா ஒரு அலுமினிய பாத்திரம். அது நிறைய சம்பாரிச்சு சோறை சாப்பிட்டா நம்ம ஆளு ரொம்ப இருந்தா. அதான் இன்னைக்கு பொன்னி பொன்னிய தின்னுபுட்டு கொன்னி போய் கிடக்குறான். குன்னினாவது நிமிர்ந்து இருக்காமல்ல அப்படியே தான் போறான். இது யாரு? பொன்னி யாருதான். என்ன சேருது? நாகரீகம் போயிட்டு அடுப்புல நம்ம ஆட்டா ஊதி ஊதி சோறு பொங்குவான். இப்ப யாராவது ஊதுறா? யாராவது அடுப்புல பானையை வச்சுக்கிட்டு தண்ணி கொதிச்ச உடனே அரிசி அப்படியே அது என்ன அரிசியே அலம்புறது. அதுல கல்லெல்லாம் போயிடும். அப்படி எடுத்து அதுல போடும்போது சிவசிவாராக நான் சொன்னா ஒரு ஆளுக்கு வேகிற அன்னம் 9 பேருக்கு வேகணும்னு சொல்லுவா. ஆமையா. இப்ப எந்த ஆத்தாளாவது அரகரா சிவசிவான்னு சோற போடு அரிசி போடுக சொல்ல மாட்டான். ஒரு டப்பா அந்த குலுக்க மாதிரி அதுக்குள்ள தூக்கி போடுவா. தண்ணியை ஊற்ற டப்புன்னு இறுக்கி மூடி வச்சுட்டு இந்த விசில எண்ணம் நான் இப்ப வாரன்ட்டு அவ பக்கத்தோடு கதோட போயிட்டா. வீட்டுக்காரருக்கு வேலை என்ன? விசில் என்ற வேலை. அவன் எண்ணிக்கிட்டே இருந்தான். வந்தான். விசில் எண்ணேரா? ஆமா 58 விசில் ஆயிட்டுனா. அதான் இடி விடுவான். சொத்த கெடுத்தியே இருந்தான். அப்ப நீ தான் பிள்ளை எழுத சொன்ன, நான் எண்ணுனேன் 58 விசில் ஆச்சு. ஆமா சொல்லப்படாதா? 3 விசில் அந்தோட சொல்லப்படாது. நீ எனக்கு சொல்லப்படாதா? நாகரீக போதையாரே நாடுதடி மாறுதடா கூட்டம் உண்டாயில்லையா? உண்மையை சொல்லு. ஆமையா உண்டாயில்லையா? இன்னைக்கு எல்லாமே எப்படி ஆயிப்போச்சு. வாழ்க்கை எங்க போகுது? அப்போ நெருப்ப காணல. அன்னைக்கு நெருப்பு இருந்தா நல்ல நெருப்பா இருந்து. இப்ப எல்லாம் டயரா எரிக்கிறான். என்னத்தை எரிக்கிறான்? புகமண்டலம் கூடி கூடி ஆகாயம் கிட்டு போகுது. இதை சொன்னதையா? வாசலிலே காட்சி தருவா. குதிரை ஏறி மீதி வருவா. அகிலமாடும் ஆளுங்கோட்டை வாசலே அழகு கோபுரம் வந்தவரு. ஆளும் பதிகள் கண்டவரு அகிலமாடும் வைகுண்டரு. ஆளுங்கோட்டை வாசலே அழகு கோபுரம் வந்தவரு. நாமம் சொல்லி ஆனந்தம்மா நல்ல பலனும் சேரும் அம்மா. நம்பி ஊற்றி துணை துணி நாரதம்மா. ஐயா ஐயா என்றால் ஓடி வருவான். அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார்.
வாசலில் காட்சி தருவா வெள்ளக்குதிரையில் நீதி வருவா சாமி கோபி வந்தவரு ஆனவரு ஆதிமூல வைகுண்டரு சாதி வேதம் அடித்தவரு சாமி கோபி வந்தவரு ஆனவரு ஆதிமூல வைகுண்டரு தரும கரிக்கு மாறுங்கம்மா கருமையினையும் தீவோமம்மா பாவம் பாவம் கூடுங்கம்மா ஐயா ஐயா என்றால் ஓடி வருமா அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவா வடக்கு வாசலிலே காட்சி தருவா விளக்குதிரையில் நீதி வருவா கேட்பவர்க்கு கேட்டவாரம் அவர் வருவார் கேட்பவர்க்கு கேட்டவாரம் அவர் வருவார் கேடுகளை மாற்றினவே கவனி வருவார் இந்த கேடுகளை மாற்றினவே கவனி வருவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார் வடக்கு வாசலிலே காட்சி தருவா விளக்குதிரையில் நீதி வருவா எல்லாம் கைதான் இந்த வையகத்தை அளந்த இறைவன் அவன் என்ன சொன்னாரோ அது நடக்கிறது மாற்றம் இல்லையே நெருப்பு போச்சு இனி காத்தாவது நல்லா இருக்கா காத்து நல்லா இருக்கா இல்ல இல்ல நல்லா நெல்லை மாவட்டத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பார்த்தாலும் மரக்காடுகள் தோப்பும் தொரவுமா மரமா தண்ணியுமா எவ்வளவு அழகா இருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் காணல ஒன்னும் போச்சு ஆமா ஆற காணல தண்ணியை காணல மரத்தை காணல கோயம்புத்தூர்லாம் போனா எப்ப பார்த்தாலும் குடுகுடுப்பா இருக்கும் இப்ப போனா வெதுவெதுப்பா இருக்கு வேகமா வக்கையா இருக்கு மாறி போச்சு ஊட்டில மரமா இருக்கு இப்ப ஊட்டிதான் இருக்கு மரத்தை காணல கொடைக்கானல மரமா இருக்கு இப்ப மரத்தை காணல கொடைக்கானல் இருக்கு எல்லாம் மாறி போகுது கால நிலையெல்லாம் மாறுகிற இயற்கை அடிக்கிறது சுத்தமான காத்த காணல இப்ப எல்லாரும் மூக்கலை கயிறம் போட்டு கட்டிட்டு வரோம் என்னென்ன கொரோனா 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 ஆமா ஐயா சொன்னது மாறி மறைந்து விழும் வாய்வாட்டு நோய் வீசும் எல்லாம் மாறிச்சு ஒண்ணு கூட இல்ல காத்து பசுத்தம் இல்ல இப்ப எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆளுக்கு ஆக்சிஜன் வந்து வாங்கி வச்சுக்காங்க அதான் ஐயா ஆமா ஆக்சிஜன் வாங்கி மூக்கல போட்டுதான் இனி வெளியில வர வேண்டிய காலம் என்ன கட்டு போச்சு காத்து போச்சா இப்போ மூணு போச்சா நீர் போச்சு நெருப்பு போச்சு காற்று போச்சு இனி ஆகாயமாவது ஒழுங்கா இருக்கா அவ்வளவு வேறாம் சேட்டிலைட் இருந்து
ராக்கெட்டை யாவிக்கிட்டே இருக்கான். இப்ப ஆகாயத்துல அவ்வளவு ராக்கெட் இருந்து உங்களுக்கு கையில இருக்க செல்போன் வரைக்கும் டக்கு டக்குன்னு போன் கிடைக்குது. அதோ அமெரிக்காவில ஒரே செகண்ட்ல பேசுறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மேல இருக்க சேட்டலைட் அது விழுந்துட்டுன்னு வெயி எல்லாம் போச்சு. ஒட்டுமொத்த வளர்ந்தா பூமி சோழி முடிச்சு அவ்வளவு தூரம் மேல கிடக்கு. இப்ப ஆகாயம் குப்பையாயிடுச்சு. குப்பையான நிலைமையில ஆகாயமும் பழுதுபட்டு இனி என்ன இருக்கு? இந்த மண்ணாவது ஒழுங்கா இருக்குதா கடவுளே? முன்னால அண்ணாந்து பார்த்த மலை இப்ப இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் பர்வதா மலை. ஏன் குடஞ்சு குடஞ்சு நம்ம ஆளு சோழிய முடிச்சுட்டான். இந்தியாவில அதுவும் தமிழகத்துல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கோயிலிலும் பெரிய பெரிய கல்லுகள் இருக்கிறது. கல்லால் கட்டி வைத்திருக்கிறார், கல் மண்டபங்களை கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் எங்கேனும் ஒரு மலையை உடைப்பதாக வரலாறே கிடையாது. அப்ப இந்த கல்லெல்லாம் எப்படி எடுத்தான்னு ஆச்சரியமா பாக்குறோம். ஆனா இன்னைக்கு 4 ரோடு போடுறது வந்து மலையை சுத்தமா சோழிய முடிச்சு மலைக்குல மலை இருக்கு. அது எங்க 2 கிலோமீட்டர் கீழே போய் கிடக்கு. போச்சா சொல்லி முடிஞ்சா? இப்ப இயற்கை போச்சா? பூமியும் போச்சு. அப்படி பூமியை தோண்ட தோண்ட பூமியுடைய அந்த சமத்துவ நிலை மாறுகிறது. அப்படி மாறுகிற நிலை போது ஒரு அசைவு, பூமி தட்டு மாறுது, அடுக்கு மாறுகிறது. உடனே என்ன தெரியுது? அண்டபாகி ஒரு ஆயுதம் கண்ட துண்டமாக கனத்த பூமி வெடிக்குன்னு சொன்னார். இப்போ பூமி இப்படிதான் அசைஞ்சு நீ அந்த மொத்தமா போச்சு. இப்படி போய் பிறந்து பெற்று வயநாடு சுத்தம் முடிஞ்சா இல்லையா? ஆமையா. அப்புறம் கடவுள்கிட்ட குறை சொல்ற இருக்கவே இல்லையோ கடவுளுக்கு? இப்படியா ஐயா சொன்னார்ல, கொத்தோடு நல்லதுன்னு சொல்லவே இதெல்லாம் நடக்கும், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னோம் இல்லையா? போற பாதையில முள்ளு கிடக்குது, கல்லு கிடக்குது, கவனமா போன சொன்னா. சண்டாளன் சாமம் பட்டுறான்னு சொல்ல போற. முள்ளு கிடக்கு, கல்லு கிடக்கு, பார்த்து போன பார்த்து போ. அது மாதிரி ஐயா சொன்னார், உலகம் அடிப்படா கொத்து கொத்தா வேகம். அது எப்படி வேகம்? நெருப்புல தானே வேகம். அன்னைக்கு பாத்தீங்களா 242 பேர் அப்படியே விமானத்துல சாம்பலாகி போகிற நிலையை பாருங்கள். அக்கா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவன் இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கான அடையாளங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன், தர்ம யுகம் படைக்க நான் வருவேன் என்று சொன்ன இறைவன் வருகிறான். செய்தாய்
உலகை காக்கவே மணியா ஆழ வைக்க சுவாமி மணியா ஆழ வைக்க சுவாமி உலகை காக்கவே